அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த இடத்துல நான் வந்து நிறைய பேரோட நிக்கல, நிறைய பேர் எனக்கு வந்து ஒத்தாசை செய்யல. ஆனா என்ன அப்படின்னா, அந்த டைம் நான் எப்படி இருந்தேன்னா தனிமையாய் நின்றேன். ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் உனக்காக நான் நிற்பேன், நீ செஞ்ச உதவிக்கு நான் என்ன வேண்டும் என்றாலும் நான் செய்வேன். தனிமை என்கிறது உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒன்றாக இருக்கலாம். பிறந்ததிலிருந்து நான் 6 பேரோட பிறந்தேன், 7 பேரோட பிறந்தேன், 5 பேரோட பிறந்தேன், நான் நிறைய கூட்டத்தோட பிறந்தேன். என்னுடைய காலேஜில் ஒரு கூட்டம் இருந்துச்சு, என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் ஒரு கூட்டம் இருந்துச்சு, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அட்ரஸன் இப்போ நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை தனிமையாக்கப்பட்டதை போல நீங்கள் உணரலாம். ஆண்டவர் என்ன நடத்துகிற பாதை வந்து எங்கள் குடும்பம் மட்டும் எல்லாரை விட்டு பிரிஞ்சு நிற்கிறது மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நான் மட்டும் அத்தனை பேர் வேலை செய்கிற இடத்துல நான் மட்டும் என்னமோ பிரிஞ்சு நிற்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் என்னமோ தனிமையில் இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க பாஸ்டர். இரவு படுக்கும்போது என்னுடைய படுக்கையினுடைய அறையில் படுத்திருக்கிற பெட்டில் என் பக்கத்தில் இன்னொருத்தர் படுத்திருக்கிறாங்க. ஆனால் நான் தனிமையாக தான் இருக்கிறேன். இந்த பாதை எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இந்த பாதை எனக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. கர்த்தர் என்னை ரொம்ப தனிமையாய் நடக்க வைக்கிறார். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறாரு. எல்லாரும் உங்களை கைவிட்டாலும், எல்லாரும் உங்களை மறந்தாலும், எல்லாரும் உங்களை தனியாக விட்டுட்டு போனாலும், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் தனிமையாய் பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டவர் மட்டும் உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன் கூட இருப்பேன், உன்னை நான் மறக்க மாட்டேன், நீ எனக்கு தேவை, நான் வந்து மரணம் வரைக்கும் உன் கூட நான் ட்ராவல் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் தங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தனிமை இல்லை அப்படின்றத வந்து நிறைய பேர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒன்று நீங்கள் எப்பொழுதும் நினைக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் தனிமையாய் நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வரும். ஒருவேளை அது இதற்கு முன்பாக உங்களுக்கு சிலருக்கு வந்திருக்கலாம், இப்பொழுது இல்லைன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா இனி வந்து உங்களுடைய காலங்களிலே நீங்கள் தனிமையாக டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு கூட்டத்தோடு இருந்தவர். ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்களிலே மிக வல்லமையாய் ஊழியம் செய்த அற்புத அடையாளங்களை நேரடியாக ஜனங்களுக்கு முன்பாய் காண்பித்து கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை ரொம்ப திருஷ்டாந்தரமாக வெளிப்படுத்தினவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால அவனை சிலர் தேவர்கள் அப்படின்னு சொன்னார்கள். சிலர் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து பரலோகத்திலிருந்து இறங்கின ஆட்கள் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் வந்து இல்லை, இவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, நாங்கள் உங்களுக்காக கண்களை பிடுங்கி தருவோம், நாங்கள் உங்களுக்காக என்னுடைய உயிரே கொடுப்போம். இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை வந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்துட்டே இருந்தார். அவருக்காக கண்களையே பிடுங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவரை எந்த அளவுக்கு நேசித்தாங்க. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஜெபிக்கிற மனுஷன், ஊழியம் செய்கிற மனுஷன், அற்புத அடையாளங்களை தன்னுடைய கரத்தின் மூலமாய் நிறைவேற்றப்பட்ட ஒரு தேவ மனுஷன், இவ்வளோ பெரிய குவாலிட்டி, இவ்வளோ பெரிய தேவனோட நடக்கிற அனுபவம் எல்லாம் இருந்த போதிலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அவனுக்காக உயிரை கொடுப்பதற்கு கூட ஒரு விசை ஆயத்தமாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு இடத்துல ராஜாவுக்கு முன்பாக, அரசாங்கத்திற்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனைக்கு பதில் சொல்லணும், இல்லை சிறைச்சேதம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நிற்கிற அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அந்த இடத்துல நான் வந்து நிறைய பேரோட நிற்கல,
நிறைய பேர் எனக்கு வந்து ஒத்தாசை செய்யலை. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த டைம் நான் எப்படி இருந்தேன்னா, தனிமையாய் நின்றேன். ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் உனக்காக நான் நிற்பேன், நீ செஞ்ச உதவிக்கு நான் என்ன வேண்டும் என்றாலும் நான் செய்வேன். தனிமை என்கிறது உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒன்றாக இருக்கலாம். பிறந்ததிலிருந்து நான் 6 பேரோட பிறந்தேன், 7 பேரோட பிறந்தேன், 5 பேரோட பிறந்தேன், நான் நிறைய கூட்டத்தோட பிறந்தேன். என்னுடைய காலேஜில் ஒரு கூட்டம் இருந்துச்சு, என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் ஒரு கூட்டம் இருந்துச்சு, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அட் ப்ரெசன்ட் இப்போ நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை தனிமையாக்கப்பட்டதை போல நீங்கள் உணரலாம். ஆண்டவர் என்ன நடத்துகிற பாதை வந்து எங்கள் குடும்பம் மட்டும் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு நிற்கிறது மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நான் மட்டும் அத்தனை பேர் வேலை செய்கிற இடத்துல நான் மட்டும் என்னமோ பிரிஞ்சு நிற்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் என்னமோ தனிமையில் இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க பாஸ்டர். இரவு படுக்கும்போது என்னுடைய படுக்கையினுடைய அறையில் படுத்திருக்கிற பெட்டில் என் பக்கத்தில் இன்னொருத்தர் படுத்திருக்கிறாங்க. ஆனால் நான் தனிமையாக தான் இருக்கிறேன். இந்த பாதை எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பாதை எனக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. கர்த்தர் என்னை ரொம்ப தனிமையாய் நடக்க வைக்கிறார். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறாரு. எல்லாரும் உங்களை கைவிட்டாலும், எல்லாரும் உங்களை மறந்தாலும், எல்லாரும் உங்களை தனியாக விட்டுட்டு போனாலும், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் தனிமையாய் பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டவர் மட்டும் உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க சந்திக்க போகிற சவால் ரொம்ப பெரிதா இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்க நிற்க வேண்டிய அந்த பிரச்சனை வந்து சாதாரணமானது அல்ல. அதனால அவங்களுக்கு பிரச்சனை வருமோ, அதனால நம்முடைய பேர் கெட்டு போயிருமோ, நம்மளையும் சேர்த்து அந்த பிரச்சனையில் சிக்க வச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் உயிரை கொடுப்பேன்னு சொன்ன நிறைய பேர் ஒருவேளை உங்களை விட்டு தூரத்தில் நிற்கலாம். பாஸ்டர் இதுவரைக்கும் என் கூட நின்னாங்க, ஆனால் இந்த பிரச்சனையில் எல்லாருமே என்னை கலட்டி விட்டாங்க. இந்த பிரச்சனையை நான் தனியாக சந்திக்கிறேன், இந்த போராட்டத்தை நான் தனியாக சந்திக்கிறேன். நான் எப்படி அவங்க முன்னாடி கை கட்டி போய் நிற்பேன்? யாராவது ஒரு 5 பேர் நமக்கு ஒத்தாசையாய் 5 பேர் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் ஒருவேளை அவங்க வந்து சரி இவனுக்கும் ஆள் இருக்குது, இவனுக்கும் எல்லாரும் இருக்காங்க, அதனால இவன் மேலே கை வைக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் கை வைக்கணும்னு ஒதுங்கி நிற்பாங்க. ஆனால் யாருமே என் கூட இல்லையே, அவங்க ஈஸியாக என்ன தொட்டுடலாம், அவங்க ஈஸியாக என்ன அழிச்சிடலாம், அவங்க ஈஸியாக என்ன பனிஷ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கலக்கத்தோடு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாலும் நான் நம்புகிறேன், உன் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் நின்னாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. ஏனென்றால் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக நிற்கிறார். நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி நம்மோடு நிற்கிற கர்த்தர், நம்மோடு நிற்கிற கர்த்தர், கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தனியாக நிற்கிறதாய் நீங்க உணரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உன்னை காப்பாற்றவும், உன்னை ரட்சிக்கவும், உன்னை விடுதலையாக்கவும், உன்னை அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் மாற்றவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார், ஆண்டவர் கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நிறைய மனிதர்களை நம்ம வந்து முன்னாடி நிறுத்துகிறோம். அவர்கள் எல்லாரும் தனியானவர்கள் அல்ல, தாளந்து அல்லாதவர்கள் அல்ல. நல்ல சூழ்நிலையில் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, சின்ன வயதிலே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பிள்ளை. தன்னுடைய தகப்பனார் தன்னை தனியாக நேசித்தார். தான் கூட இருக்கிற சகோதரர்கள் தன்னை ரொம்ப நேசிக்கலைன்னாலும், அண்ணன்மாரெல்லாம் தனக்கு விரோதமாக இருந்தாலும், அப்பா எல்லாரும் கொடுக்க வேண்டிய பாசத்தை, அம்மா கொடுக்க வேண்டிய பாசம், அண்ணன் தம்பி கொடுக்க வேண்டிய பாசம், மொத்த பாசத்தையுமே வந்து தன்னுடைய மகனுக்கு அந்த அப்பா கொடுத்துட்டார். அந்த அப்பாவால் திருப்தி ஆயிட்டான். பரவாயில்ல, எங்கள் அண்ணன் தம்பி என்ன நேசிக்காட்டி என்ன, எங்கள் அம்மாவால் என்ன நேசிக்க முடியாட்டி என்ன, என்னுடைய தகப்பனார் இருக்கிறார்ல, அவருடைய ஒருத்தருடைய அன்பு போதும் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துருவேன். ஏன் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரை பார்க்கலும் தன்னுடைய மகனாகி அந்த இளைய மகனை அவர் தனியாக நேசிச்சார்.
சரி, எனக்கு அப்பாவுடைய அன்பு போதும், இவர் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பார், என் கூட டிராவல் பண்ணி வருவார், உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தரணும்ப்பா, உங்களை ஆண்டவர் நல்லா வைக்கணும்ப்பா, இந்த மாதிரி ஜபங்களெல்லாம் அவனுடைய மனதில் கடந்து போயிருக்கும். ஆனால் அவன் நினைத்திராத, அவன் யோசித்தராத, கற்பனைக்கு எட்டாத, திடீர்னு அவனுடைய குடும்பத்திலிருந்து பிரித்து இப்பொழுது அந்நிய தேசத்திலே ஒரு அடிமையாக, தனிமையானவனாக. பாருங்க, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அவன் மேல் போட்டப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி அவனை எந்த விசாரணையும் இல்லாமல் ஒரு ஜெயிலில் கொண்டு போடுறாங்க. பொதுவாக ஜெயிலில் போடுற மனுஷங்களுக்கு ஆதரவு என்னன்னா, யாராவது ஒருத்தர் அவங்கள ஜாமீனில் வெளியே எடுக்கணும். இந்த ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், ஜாமீன் போட்டு வெளியே வந்தவங்க. இன்றைக்கும் சில சாதாரணமான கைதிகள், அப்படின்னா அந்த கைதிகளிலே வெரைட்டி இருக்குது. சிலர் அடிதடியில் உள்ளே போயிருப்பாங்க, சிலர் கொலை குற்றத்தில் உள்ளே போயிருப்பாங்க, சிலர் திருட்டில் உள்ளே போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த ஜெயிலில் போய் எல்லாம் விசிட் பண்ணி, ஸோ அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு வரும்போது சிலருடைய வாழ்க்கையை கேட்கும்போது அங்கே இருக்கிற ஒரு சிலர் பெரிய குற்றம் பண்ணியெல்லாம் உள்ளே வரல. பெரிய சாதாரணமாக அப்படின்னா ஒரு அடிதடி வச்சு ஒரு பிரச்சனை அந்த மாதிரி உள்ள தெரியாதனமாய் அப்படின்னா அவங்க யோசனைக்கு மிஞ்சி அவங்க வேணும்னு செய்யாமல் வந்த சில கைதிகள் அவங்க வெளியே போகலாம். அவங்களுக்கு தண்டனை ஆயுள் தண்டனையோ இல்லைன்னா மரண தண்டனையோ அவங்களுக்கு விதிக்கப்படலை. ஆனாலும் 20 வருஷமாக நான் இருக்கிறேன், 15 வருஷமாக நான் இருக்கிறேன், ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை சார், என்னை வெயிலில் வெளியே எடுக்கிறதுக்கு யாருமே வரலை. சிறைச்சாலைக்கு போன உடனே என்னுடைய குடும்பம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, என்னை பார்க்கவும் வரல, என்னை வெயிலில் எடுக்கவும் வரல. அப்படின்னா இவ்வளோ பெரிய அவமானத்தை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு போனானே, இவனை போய் வெயிலில் எடுத்து நம்ம என்ன வைக்க போகிறோம்? சொந்தங்களுக்கு முன்னாடி ஜெயிலில் போனவனுடைய பிள்ளைங்க அப்படின்ற ஒரு பேரை நம்ம வாங்கிட்டோமே. இந்த மாதிரி தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய சகோதரனை நினைத்து வெளியே வெயில் எடுக்காம தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரர்களையும் மறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த யோசேப்பு அந்நிய நாட்டிலே அவன் ஒரு செய்யாத தவறுக்காக இப்பொழுது சிறைச்சாலையில் அனுபவிக்கிறான். அவனுக்காக அந்த ஊர்ல சரிப்பா அவன் என்ன தப்பு பண்ணுனா 2 பேரையும் கூப்பிடுவோம், 2 தரத்தில் இருக்கிற வாதத்தை நம்ம சொல்லலாம், யார் தப்பு பண்ணான்னு ப்ரூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவனை நம்ம ஜெயிலில் போடலாம் அப்படின்னு அவனுக்காக வாதாடவோ வழக்காடவோ பிரச்சனை பண்ணவோ ஒருத்தர் கூட இல்லை. சிறைச்சாலையிலோ வெளியிலோ யாருமே இல்லை. அவனுக்கு பழக்கமானவர்கள் நிறைய பேர். எதுக்கு நமக்கு இந்த வேலை, நம்ம ஏன் அவனுக்காக நிற்கணும், அவன் எங்கேருந்து வந்தவனோ தானோ, அவனுடைய அப்பா பேர் தெரியாதுல்ல, அவங்க ஃபேமிலியை பற்றி நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் எல்லாரும் யோசேப்பை தனியாக விட்டுட்டு போனாலும் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் பிரியம் வைத்து ஒரு நாள் ஆண்டவரே அவனுக்காக வழக்காடி, ஆண்டவரே அவனுக்காக பேசி அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனை மீட்டெடுத்து ஒரு அதிபதியாய் கர்த்தர் மாற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருப்பாரானால், இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். நான் மிஸ்டேக் பண்ணலை, ஆனால் என்னுடைய வாதத்தை கேட்பதற்கு கூட யாருமே இல்லை பாஸ்டர், எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷனை கூட நான் சம்பாதிக்கலையா, எனக்கே என்னை பார்த்தா வெக்கமாக இருக்குது பாஸ்டர், நான் தனிமையில் நிற்கிறேன், நான் தனிமையில் நிற்கிறேன், நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் இல்லை. நான் எல்லாருக்கும் சாப்பாடாக்கி வைக்கிறேன், ஆனால் எங்கிட்ட சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் இல்லை, என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை, என்னை தட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இல்லை. எனக்கு யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல நானே என்னை ரெடி பண்ணிட்டு, நானே என்னை சரி பண்ணிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு யார் வந்திருந்தாலும் இன்று கர்த்தர் உங்களுடைய என்னுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை கைவிடலை, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாய் நிற்பேன், நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் கையை மேலே உயர்த்தி
எத்தனை பேர் என்னை விட்டு கடந்து போனாலும் நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நான் தனிமை இல்லை பிரதர். நீங்க தனிமை இல்லை பிரதர், சிஸ்டர், நீங்க தனிமை இல்லை. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதருடைய கண்களுக்கு முன்பாக நீங்க தனிமையா நிற்கலாம். ஆனால் ராஜாதி ராஜாவாகிய மகா பெரிய தேவன் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனாலே அவர் வாக்கு கொடுக்கிறார், நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட கடந்து வருவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பெரியவைகளாய் இருக்கும். நீ தனிமையானவன் அல்ல. உன்னை விடுதலையாக்குறதுக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காக பரிந்து பேசுவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு நடந்து வருவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தை சுமக்கிற ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தனிமேன்ற எண்ணம் வந்துடவே வேண்டாம். தனிமேன்றது வந்துடவே வேண்டாம். நான் நம்புகிறேன், உங்களுக்கும் எனக்கும், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், நீங்கள் எந்த மறைவிடத்தில் இருந்தாலும், யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல கடந்து வருவார். சிறைச்சாலையில் உங்களோட அவர் இருப்பார். யாரும் அறியாத அந்த இடத்துல கர்த்தர் உங்களோட இருப்பார். அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் உங்களோட இருப்பார். மோசே நினைச்சான், என் கூட யாருமே இல்லை, இந்த வனாந்திரத்தில் நான் தனி ஒரு மனிதனா இருக்கிறேன், யார் என் கூட இருக்கா? அதனால தான் 40 ஆண்டுகளும் இந்த உலகத்தையே வெறுத்துட்டான். அவன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அவன் மறந்துட்டான். அவ்வளோதான். இவ்வளவு வசதியாய், இவ்வளவு ஒரு செல்வ செழிப்பாய் ஒரு மாளிகையில் வாழ்ந்த அந்த மனுஷன் தனிமையாக்கப்படும் போது அந்த 40 ஆண்டுகளுடைய வாழ்க்கை அவனை எல்லாரையும் வெறுப்படைய செய்விட்டது. எதிர்காலத்தை குறித்து எல்லாமே மாண்டு மூடி போட்டது மாதிரி, இனி எனக்கு யாரும் இல்லை, நான் யாருக்கும் அடிமையானவன் அல்லன்றது மாதிரி அவன் போயிட்டான். ஆனால் ஆண்டவர் ஒரு டைம் சந்தித்து முட்செடியிலே அக்கினியை எரித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறந்து விடலை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் பயன்படுத்துவேன், நீ வா அப்படின்னு அழைத்த அந்த கர்த்தரும் என்னை மறந்துட்டாரோ? ஆண்டவரும் என்னை மறந்துட்டாரோ? ஆண்டவரும் என்னை மறந்துட்டாரோ? ஒரு வார்த்தையை கூட நான் கேட்க முடியறதில்லை பாஸ்டர். எனக்கு என்னமோ தேர்தலான வார்த்தை எனக்கு கடந்து போல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, மோசையை தேடி வந்த கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நீ தனிமையானவள் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. கைகளை மேல தட்டி எத்தனை அன்பு, எத்தனை அன்பு, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் மறைக்கலாம் எனக்கு தந்தீரே, சுமந்து சென்றீரே. நான் தடுமாறு வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. இப்ப சொல்லோ எத்தனை அன்பு, எத்தனை பாசம்,
இதற்கீடு என்ன தருவேன், இதற்கீடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ? ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் எப்பவுமே நீங்க உணர வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தனிமையானவன். நான் கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, என் கூட யாருமே வர முடியாது. நான் தனிமையாக இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தனிமையாக நான் நிற்பேன் அப்படின்றத ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக எதிர்நோக்கணும். நீங்கள் அதற்காக ப்ரிப்ரேஷன் ஆகணும். தனிமைன்றது வராத ஒன்றும் இல்லை. தனிமைன்றது மட்டும் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் எந்த சூழ்நிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த தனிமைன்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து போகணும். ஆனால் அந்த தனிமை உங்களை நோயாளி ஆக்கிடக்கூடாது. அந்த தனிமை உங்களுடைய சாதனையை உங்களை விட்டு எடுத்துடக்கூடாது. அந்த தனிமை உங்களுக்கு ஆபத்தாக மாறிடக்கூடாது. அந்த தனிமை இந்த உலகத்திலே நான் வாழ்கிறதற்கு தகுதியற்றவன் என்று உங்களை தள்ளிடக்கூடாது. இந்த தனிமையை மட்டும் சரியாய் நீங்கள் கையாள தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் நம்புகிறேன், நீங்கள் 10,000 20,000 லட்சக்கணக்கான பேருக்கு சாட்சியாய் நீங்கள் நிற்பீர்கள். அவருடைய தனிமையை போக்குவதற்கு கர்த்தர் உங்களை பெரிய அளவில் கர்த்தர் பயன்படுத்துவார். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவரத்தில் என்ன ஜெபிக்கணும்னா, தனிமையை கையாளுறதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. தனிமையை நான் கையாளணும், தனிமையை நான் ஓவர் கம் பண்ணணும். இந்த தனிமையில் நின்று சகிச்சு தாங்கி கர்த்தர் என் கூட இருக்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டு லட்சக்கணக்கான பேருக்கு நான் பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாய் மாறுவேன்னு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நான் நம்புறேன் உங்களுடைய தனிமை உங்களை அழிக்காது. உங்களுடைய தனிமை உங்களை உருவாக்குறதற்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். வேதத்தில் யாரெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினாரோ, வேதத்தில் யாரெல்லாம் ஆண்டவருக்காக பெரிய சாட்சிகளாய் நின்றார்களோ, யாருடைய கைகளிலே யாருடைய வாயிலே ஆண்டவர் வார்த்தையை வச்சு ஜனங்களை சந்திச்சாரோ, அத்தனை தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த ஒரு பெரிய பாதை என்ன அப்படின்னா, அவர்களுக்கு பஞ்சுமத்தையின் பாதை அல்ல, அவர்களை பயன்படுத்த சித்தமான கர்த்தர் அவர்களுக்கு அனுமதிச்ச பெரிய பாதை. தனிமை என்கிற பாதையை கர்த்தர் அனுமதிச்சார். அந்த தனிமை என்கிற பாதையில எத்தனை பேர் கர்த்தரை பிடிச்சாங்களோ அத்தனை பேரும் வருங்காலத்தில் பெரிய பெரிய நபர்களாக, சாட்சியுள்ள மனிதர்களாக, இன்றும் நாம் பேசுகிறவர்களாக நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் அதே போல கர்த்தர் அந்த பாதையிலே நடத்துவதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, ஒரு பெரிய திட்டம் உண்டு. கர்த்தர் உங்களை தனிமையின் பாதையிலே நடத்துவார். ஆனால் உங்களை கொண்டு ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். இந்த தனிமையின் பாதையிலே என்னை தனியாய் விடாத, என் கூட நடந்து வருகிற ஆண்டவரை மட்டும் நான் உறுதியாய் பிடிப்பேனானால் என்னை கர்த்தர் அலங்கரிப்பது நிச்சயம், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிச்சயம், என்னை பயன்படுத்துவது நிச்சயம், என்னை உருவாக்குவது நிச்சயம். ஹல்லேலூயா. ஸோ தனிமை அப்படின்றது புதிதானது அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஒரு 2 காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த தனிமையை மேற்கொள்வதற்கு நீங்க நினைக்க வேண்டிய 2 இருக்கிறது. ஆண்டவரை உங்களுக்காக இந்த தனிமையை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கிற 2 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள்
ஆதியாகமும் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமும் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமும் 21ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலிருந்து, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். அடுத்த வசனம், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையை பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தனியாக விடப்பட்ட இந்த ஆகாருக்கு ஆண்டவர் ஒன்றை செய்கிறார். இந்த ஆகார் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் தன்னுடைய சின்ன வயதிலேயே ஆபிரகாம் ஒரு ஊருக்கு கடந்து போகும்போது அந்த ஊரில் இருக்கிறதுலே தாழ்த்தப்பட்ட, குறைவான, வசதி இல்லாத, அடிமையாக இருந்த ஒரு பெண் தன்னுடைய வீடோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுகிறார். ஸோ அவளுடைய நல்ல குணம், அவளுடைய நல்ல கேரக்டர் அவளை சாதாரணமான வேலைக்காரியாக வைக்காம வீட்டுக்கு ரொம்ப நெருக்கமாய், எஜமானனுக்கு எஜமாட்டிக்கு ரொம்ப நெருக்கமாய் அவளுடைய உண்மையை பார்த்து ஆபிரகாமுடைய வீட்டிலே ஒரு நல்ல வேலைக்காரியாக, சாதாரணமான வேலைக்காரியாய் அல்ல, அவ்வளவுதான், நெருக்கமாய் பழகிற ஒரு வேலைக்காரியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஆபிரகாமுடைய குணத்தை வேதத்தில் நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் எல்லா இடத்திலையும் இந்த ஆபிரகாம் ரொம்ப நீதிமானாய் நடந்து கொள்ளுவான். அவன் துஷ்டனாய் நடந்து கொள்ள மாட்டான். அப்படின்னா சோதோம் குமரா பட்டணத்திலே தன்னுடைய சகோதரன் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறதை கேள்விப்பட்டு தான் கூட அப்படின்னா அந்த தடியை பிடிக்க தெரிஞ்ச எல்லாரையும் யுத்தத்திற்காய் கொண்டு போயிட்டு அந்த யுத்தத்தில் பெரிய வெற்றியை ஆண்டவர் அவனுக்கு தருவார். நீங்க ஆதியாகமும் வாசிக்கலாம். அந்த வசனத்தை 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 14ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்தினுடைய, ஆதியாகமும் 18ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமும் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டு இருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியான் வீடு மட்டும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை வீட்டில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், 3 தூதர்கள் அவனுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அப்போ மதியான வேளையில், உஷ்ணமான வேளையில், இவன் ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த தூதர்கள் வருகிறார்கள். வருகிறவர்களை வெறுமையாக அனுப்பாதபடி அந்த நேரத்தில் ஓடி அவசரமாக போய் அவர் ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை தன்னுடைய மனைவியிடத்தில் கொடுத்து அதை கிளியர் பண்ணி சமைக்க சொல்லி வீட்டுக்கு தேடி வந்தவர்களை அவ்வளவு அன்பாய் நேசித்து சாப்பாடு கொடுத்து அனுப்பினவர் தான் இந்த ஆபிரகாம். அவ்வளவு நல்லவர். நீங்க முன்னாடி வாசித்த 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் வாசிப்பீர்களே. ஆனால் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும்
எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் என் கைகளை உயர்த்துகிறேன். அடுத்த வசனம், வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கேல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றார். கவனிங்க, இந்த இடத்துலையும் எப்படின்னா ஆபிரகாமுடைய கேரக்டர் சொல்லுது, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், ஆனால் என் கூட வந்த வாலிபர்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, அந்த தேசத்திலிருந்து வந்தவங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துருங்க. அப்படின்னா மற்றவருடைய நலனை, மற்றவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நடக்கிறவர் தான் ஆபிரகாம். சோதோம் கொமோரா பட்டணம் அழியும் போது தன்னுடைய ஜனத்திற்காக திறப்பில் நின்று துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. அப்போ மனுஷனை ரொம்ப நேசிக்கிற ஒரு குணம் படைத்தவர் தான் இந்த ஆபிரகாம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எஜமானன் யாரையுமே கடிஞ்சிக்க மாட்டார், யாரையுமே வருத்தப்படுத்த மாட்டார், யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக துரத்த மாட்டார், அதனால நம்ம மரணம் வரைக்கும் இந்த இடத்துல இருந்துடலாம் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ண அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமனுடைய மனைவி சாராய் வலுக்கட்டாயமாக சொல்கிறாங்க, அந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய பிள்ளையையும் வெளியே தள்ளும், துரத்துங்க, அவ வேண்டாம். இப்போ அந்த குழந்தைய வச்சுட்டு அவள் என்ன பண்ணுவா? நம்ம தானே அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தோம், நம்ம தானே அவளுக்கு இது பண்ணோம். இல்லை இல்லை, சரி நீ சொல்கிறது இருக்கட்டும், நான் ஆண்டவரிடத்தில் போய் கேட்டுட்டு வரேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நீ உன் மனைவியினுடைய பேச்சை கேட்ட, இப்போ உன் மனைவி என்ன சொல்கிறாளோ அதை நீ செஞ்சிரு. ரொம்ப வருத்தத்தோட ஒரு தண்ணீரை, கொஞ்சம் தண்ணீரை அவங்க கையில் கொடுத்து, முதல் விசை தன்னுடைய வாழ்க்கையிலே தனிமையாக இப்பொழுது அனுப்பப்படுகிறார் ஆகார். எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எப்படி பிள்ளையை வளர்த்துவேன், என்ன வேலை செய்வேன், எதுவுமே தெரில. அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குது. இது வரைக்கும் யாரும் இல்லாமல் இப்படி பிரிஞ்சு தனியாக நின்றதே இல்லை. பிள்ளை ஒரு பக்கத்தில் அழுதுட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பிள்ளை சாக போகுது. அந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடோ தண்ணியோ எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ தூரத்தில் அம்பு எய்கிற அந்த தூரத்தில் போய் நின்று இவளும் அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே கடந்து வந்து, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னை, உன் பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அந்த சத்தத்தை கேட்டார், உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. தனிமையாய் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்குற முதல் ஆதரவு என்ன அப்படின்னா, இதே ஆகாருடைய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். இதுவரைக்கும் நான் தனியாக இப்படி நின்னதில்லை பாஸ்டர், எங்கள் அம்மாவோட தான் நின்றுருக்கேன், எங்கள் அப்பாவோட தான் நின்றுருக்கிறேன், என்னுடைய சொந்தங்களோடு தான் நின்றுட்டுருக்கிறேன். ஆனால் இப்போது என்ன டிசைட் பண்ணணும், என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படியே திடீர்னு என்னை விட்டுட்டாங்க, திடீர்னு என்னை கழட்டி விட்டாங்க, திடீர்னு ஆதரவு குலெல்லாம் என்னை விட்டு எடுக்கப்பட்டுருச்சு. நான் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்குறார். உங்களுடைய தனிமையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட் பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா? முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது தான் உங்களுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இருக்கிற சத்தங்கள் நிறுத்தப்படும் போது, சொந்தங்களுடைய சத்தம் நிறுத்தப்படும் போது, இது காடு, இது வனாந்தரமான இடம், இந்த இடத்துல ஒரு ஆள் எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த வனாந்தரத்தில் நான் தனிமையாக இருக்கும்போது என்னோடு ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மற்றவருடைய சத்தம் அடைக்கப்படும் போது கர்த்தர் என் கூட பேசிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க பிரதர்? உங்கள் தனிமையிலேருந்து வெளியே வர முடியும் பிரதர். சிஸ்டர், உங்கள் தனிமையில் ஒருத்தர் உங்கள் கூட இருக்கிறார்.
உங்க கூட இருக்கிறாரா என்கிற ஆண்டவர் என் கூட எப்படி பாஸ்டர் ஆண்டவர் இருக்கிறாரு, என் கூட எப்படி இருக்கிறாரு, என் பிள்ளை சாக கிடக்குது, எனக்கு எதிர்காலமே இல்லை, இது வரைக்கும் நான் நம்பி நான் என் வாழ்க்கையை முழுக்க நான் முடிச்சுட்டேன், இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் குழந்தை பெற்றிருக்க மாட்டேன், இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு நான் ஒத்துக்கிருக்கவே மாட்டேன், ஆனா நான் ஒத்துக்கிட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே, நம்பினேனே, மலையை போல நம்பினேனே, இனி என்ன பண்ண போறாங்களோ, என்ன செய்ய போறானோ என்று அங்கலாய்த்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் சொல்லி உன்னை தேற்றுவது உண்மையானால், இந்த சூழ்நிலையிலே, இந்த வனாந்தரத்திலே, இந்த தனிமையின் பாதையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அர்த்தம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா நீங்க தனிமைதான் இருக்கிறீங்க, ஆனா உங்க இருதயத்தோட ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாரு. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, என் கூட பேசுகிறதற்காக நன்றி. முழு பலத்தோட சொல்லுங்க, நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை, நீர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறீர். சொல்லுங்க, நீங்க என்னோட பேசிட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்க வார்த்தை இருக்குது, உங்க வார்த்தை என்னை தேடி வந்ததற்காக நன்றி அப்பா, உங்க வார்த்தை என்னை தேடி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சொந்தம்னு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு நீங்க தானேப்பா. உங்க வார்த்தை என்ன அடிக்கடி காயங்களை கட்டிட்டே இருக்குது. பைபிளை திறந்தா என் கூட பேசிட்டே இருக்கிறீங்க, திருச்சபைக்கு போனா என் கூட பேசிட்டே இருக்கிறீங்க, மொபைல் ஆன் பண்ணா என் கூட பேசிட்டே இருக்கிறீங்க. சொல்லுங்க, என்னை தேற்றுவதற்கு இதை விட வேற மகிமை வேற ஒன்றும் வேண்டாம். உங்க கூட இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைய, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. பிறர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பிறர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கீடு என்ன தருவேனா சொல்லுவோம். இதற்கீடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கீடு என்ன தருவேன். என் கூட பேசுகிறதற்காக நன்றி ஆண்டவரே, என் கூட பேசுகிறதற்கு நன்றி ஆண்டவரே. இதற்கீடு என்ன தருவேனா. ஹல்லேலூயா. என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, என் கூட பேசிட்டு இருக்கிறது தான் என் கூட இருக்கிறதுனுடைய பெரிய அடையாளம். ஆமென். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கட்டட இடிபாடுக்குள்ள ஒரு குழந்தை உயிரோடு இருக்கிறத அந்த மீட்பு குழுவினர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த குழந்தை பல நாட்களாக வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து அதுக்கு மேலே நிறைய பெரிய பெரிய வெயிட்டான இந்த காங்கிரீட் துண்டுகள் வந்து மேலே இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அதை ரொம்ப அவசரப்பட்டு டக்குன்னு எடுத்துட முடியாது. எடுத்துட்டோன்னா அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கும் அந்த பல டன் வெயிட்டான அந்த பொருளுக்கும் கேப் ரொம்ப குறைவு. இவங்க எடுக்கும்போது ஸ்கிப் ஆகி அந்த குழந்தை மேலே பட்டுச்சுன்னா அந்த குழந்தை நசுங்கிடும். அப்போது என்ன பண்ணுறேன்னு தெரில, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. சில நாட்கள் அந்த குழந்தை உயிரோடு இருக்குது.
அப்போ அந்த குழந்தை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் வந்து மரணம் அடைகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனுடைய பேச்செல்லாம் ரொம்ப குறையுது, ரெஸ்பான்ஸ் குறையுது. உடனே இந்த குழந்தைய இன்னும் வந்து ஒரு 20 மணி நேரம் உயிரோட வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு எதுவுமே கொடுக்க முடியாது, சத்தம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன கேமரா ஒரு மாதிரி ஒன்று அனுப்பி அந்த சத்தத்தை மட்டும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொன்னாங்களாம்மா, அவன் வளர்த்துக்கிற அந்த நாய்க்குட்டியோடு அவன் ரொம்ப ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட்டாக இருப்பான், அதில் வேணால் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னாராம்மா, உங்கள் பையன் நாய்க்குட்டியோட என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்கும்போது என் விளையாடுவான், அதுகிட்ட பேசிகிட்டே இருப்பான் ஓயாமல், அவன் படிக்கிற வந்து அந்த எஸ்ஏ கொஸ்டினா அதுகிட்ட போய் தான் போய் சொல்லிகிட்டு இருப்பான், நான் படித்து முடித்தேன் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாமா, அந்த நாய்க்குட்டியை இந்த பக்கத்தில் வச்சு அந்த பக்கத்தில் ஒரு மைக்கை செட் பண்ணி இவன் வந்து அந்த நாய்க்குட்டியோட பேசிகிட்டே இருக்கிறது மாதிரி ஒன்று ரெடி பண்ணான். இவன் வந்து வீட்டில் பேசுகிறது மாதிரி பேசினோன்னா அது வந்து இந்த ஊழம் விட்டு சத்தம் போடும் பாருங்களேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அது தன்னோட பேசிகிட்டு இருந்ததுனால பசிய வலிய எல்லாத்தையும் மறந்து அவனை உயிரோட மீட்டெடுக்கிற வரைக்கும் அந்த நாய்க்குட்டி அவனோட கோஆப்ரேட் பண்ணி பேசிகிட்டே இருந்துச்சாமா. ஸோ ஒரு சாதாரணமான மிருக ஜீவனுடைய பேச்சு, அவனை என்கரேஜ் பண்ணுற அவனுக்கு பிடிச்ச ஒரு பேச்சு அவனுடைய உயிரையே காப்பாற்றுமானால், இங்கே இருக்கிற நிறைய பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம நிறைய பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், மனுஷன் நிறைய பேர் நம்மளோட பேச்சை நிப்பாட்டிட்டான். மனுஷங்க நிறைய பேர் நம்மளோட பேசுறதுக்கு விரும்பலை, நம்முடைய ஃபோனை கட் பண்ணுறாங்க, நம்முடைய ஃபோனை எடுக்கலை, அவங்க நம்மளோட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. அவங்களுக்கு ஒரு காலத்தில் நம்மளை பிடிச்சி இன்னொரு காலத்தில் இன்னொருத்தரை பிடிச்சிருச்சு. அப்போ நம்மளோட பேசுனாங்க, இப்போ நம்மளோட பேசலை. ஆனால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட கத்த நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, நம்ம வரும்போதெல்லாம் நம்மளோட பேசி 24 மணி நேரமும் தூங்காமல் இருக்கிற நேரத்தில் நமக்கு வார்த்தையை கொடுத்து நான் உன் கூட இருக்கிறேன்னு பேசிட்டே இருக்கிற கர்த்தர் இருக்கிறதுனால தான் நம்ம ஜீவனோட இருக்கிறோம். அந்த கர்த்தர் தான் சொல்றாரு, நீ தனிமை இல்லை அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம், நீங்கள் தனிமை இல்லை என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, என் தேவன் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார். உண்மைதானே? இப்போ சொல்லுங்க, நான் தனிமை இல்லை. நான் தனிமை இல்லை. ஏன் அப்படின்னா, என்னை உண்டாக்கினவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரம் 3வது 4வது 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். அது அவனுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தான் அங்கே வேலைக்காரனை நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் இந்நேரம் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொன்னான். கவனிங்க, இந்த இடத்துல இதுவரையிலையும் மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஹீரோவாய் நின்ற இந்த தீர்க்கதரிசி இப்போ வந்து தனிமையாய் நிற்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். எவ்வளோ தூரம் அப்படின்னா, தனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறாரு, தன்னோடு கூட ஊழியத்தில் எல்லா பக்கமும் போகிறதுக்கு ஒருத்தரை கூட வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு 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 டைம் வரைக்கும் நடந்துட்டார். இப்போ தன்னுடைய வேலைக்காரனை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இங்கே இரு, நான் கொஞ்சம் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை அங்கே நிறுத்திட்டு, யாராவது வர்றாங்களா, என்னை கொல்றதுக்கு யாராவது வர்றாங்களான்னு சொல்லி தனிமையிலே போகிறார்.
வேதம் நமக்கு சொல்லுது, சரி எஜமானன் நம்முடைய தலைவர், இதுவரைக்கும் நம்ம அவரோட இருந்தோம், கரெக்டாக இந்நேரத்துக்கு அவர் சாப்பிடுவார், இந்நேரத்துக்கு அவர் தண்ணி குடிப்பார், இந்நேரத்துக்கு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். எல்லாம் தெரிந்த அறிந்த அந்த வேலைக்காரன் வந்து அவனுடைய பக்கத்தில் போய் பார்க்கல, சாப்பாடு வேணுமான்னு கேட்கல, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கல. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவரே இறங்கி வந்து அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை தேற்றி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பெருசு அப்படின்னு கர்த்தர் அவனோட பேசினார். நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவது, நம்ம தனிமை இல்லை அப்படின்றதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதரவே இல்லாத இடத்துல, ஆகாரத்தை கொண்டு வரவே இல்லாத இடத்துல, எல்லாரும் மறந்த போதிலும் ஆண்டவர் தீர்க்கதரிசியை போஷிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். நான் நம்புகிறேன் அவனுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடந்துருச்சு, ஒரு அற்புதம் நடந்துருச்சு. இன்றைக்கு நான் தனிமை, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு நிறைய பேரை நீ தனிமை இல்லைன்றதை எப்படி நிரூபிக்கிறாருன்னா, நம்ம நினைக்காத இடத்துலேருந்து ஒரு அற்புதம் நம்மளை தேடி வருது. ஒரு நினைக்காத இடத்துலேருந்து ஒரு உதவியை கர்த்தர் நமக்கு அனுப்புகிறாரு. நம்ம இன்றைக்கு நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தர் அமைதியாக இருந்ததுனாலே அல்ல, எல்லாரும் அமைதியாக இருந்த போதிலும் அவர் செய்ய வேண்டிய அற்புதத்தை நமக்கு கர்த்தர் செய்து, நீ தனிமை இல்லை, யார் உனக்கு செய்யாவிட்டாலும் நான் செய்வேன் என்று கர்த்தர் நிரூபிக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? என் ஆண்டவர் தனிமை இல்லைன்றதை ஆண்டவர் எனக்கு நிரூபிக்கிறார். என்ன தெரியுமா? எனக்கு வர வேண்டியவங்க வரல, எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியவங்க ஆதரவு கொடுக்கல, செய்ய வேண்டியவங்க செய்யலை. ஆனால் ஆண்டவரே என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். எனக்கு ஆண்டவர் உதவியை அனுப்பிட்டே இருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறாரு, எனக்கு செஞ்சுட்டே இருக்கிறாரு. எனக்கு ஒரு குறைவும் இல்லாமல், எனக்கு யாருமே இல்லைன்னாலும் என்னை குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? ஹல்லேலூயா. மேனேஜர் விட்டுட்டாங்க, கூட இருந்தவங்க விட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர், உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கா, உங்கள் வீட்டில் அரிசி இருக்கா, உங்கள் வீட்டில் பருப்பு இருக்கா, யாருமே கேட்கல. ஆனால் நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும் ஒரு குறை இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் உங்களையும் என்னையும் போஷித்து நடத்துகிறாரா இல்லையா? போஷித்து நடத்துகிறாரா? மற்றவங்க கேட்கலன்றதுக்காக ஆண்டவர் கேட்காம இருந்தாரா? இல்லவே இல்லை. என் தேவைகளை அவர் சந்தித்து நான் தனிமை இல்லை என்கிறதை எனக்கு நிரூபிக்கிற கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அப்படியே எளிமை நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். நான் தனிமை இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்தில் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. லைவில் இந்த சத்தத்தை கேட்குறீங்க, வேலைகளை செய்து கொண்டே இந்த சத்தத்தை கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் கடந்து போகிற பாதை தனிமையாய். ஆனால் கர்த்தர் மட்டும் சொல்றார், இல்லை, தனிமை இல்லை, தனிமை இல்லை, நீ தனிமை இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான், சொல்லுவோம். இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில்
சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பிறர் சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வாத உயர்த்தி மகிழ்ந்தீரே. என்னை ஆசீர்வாத உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா, உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேன். இப்ப சேர்ந்து எத்தனை அன்பு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இதற்கு இயேசுவே, இயேசுவே. இதற்கு என்ன தருவேன், இதற்கு என்ன தருவேனா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்தும்.